இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பைலட் லேம்ப், அதாவது இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி லேம்ப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லேம்ப்குள்ளே என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இங்கே லைட் எரியுது, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லேம்ப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்யூட். இது இப்போ நான் 230 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கேன், அதனால் இந்த லேம்ப் வந்து எரியுதுங்க. இப்போ சர்க்யூட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமாக டிசைன் பண்ணுறாங்க. அது என்னென்ன டைப் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டர் ட்ராப்பர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டர் ப்ளஸ் டயோட் ட்ராப்பர், மூணாவது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ட்ராப்பர். ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெஸ்டர் ட்ராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரெக்டாக ஒரு ரெஸ்டர் கொடுத்து எல்இடி எரி வைக்கிறாங்க. அதாவது இந்த மெத்தடில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டர் டேரெக்டாக ஃபேஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. அனதர் ரெண்டு பார்த்தீங்கன்னா நைட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ளக்கோட நான் வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி எரியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் இருக்க ரெஸ்டர் ட்ராப்பர் மெத்தட். அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெஸ்டர் கூட ஒரு டயோடை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டர் ப்ளஸ் டயோட் ட்ராப் பண்ணுவாங்க. இந்த மூணாவது மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் ட்ராப்பர் சர்க்யூட். இந்த சர்க்யூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த சர்க்யூட். அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து இந்த சர்க்யூட் ஃபுல்லாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட் ஒரு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளை, அதாவது AC1 AC2, அதாவது 230 வோல்ட் ஏசி. பேசிக் சர்க்யூட் பார்த்துருங்க. ஒரு ரெசிஸ்டர் வந்து ட்ராப் பண்ணதுக்காகவும் ஒரு கெப்பாசிட்டர் இம்பிடன்ஸ் கெப்பாசிட்டர் ப்ளஸ் அதை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்காக டிஸ்சார்ஜ் ரெசிஸ்டர், வர ஏசியை டிசியை மாற்றுக்காக ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், வர வோல்டேஜ்லேருந்து மறுபடியும் ரெடியூஸ் பண்ணி எல்இடி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டோட டயக்ராம். இதோட வேல்யூலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா AC1 பாயிண்டில் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். இது எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெசிஸ்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் தான் இது ஒரு ரெசிஸ்டர். இது ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ ஓம்ஸ். இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 to 4, அதாவது 0.22 மைக்ரோ ஃபேரட், 275 வோல்டேஜ் உடைய ஒரு பாலிஸ்டர், மெட்டல் பாலிஸ்டர் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் எந்த பிரச்சனை இருக்காது. இதே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இதில் சம் ஒர்க்கிங்கில் இருக்கிற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்லேயே இருக்கும், டிஸ்சார்ஜ் ஆகாது. அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள். இந்த கெப்பாசிட்டருக்கு AC2ஓட 2 கெப்பாசிட்டி சீரிஸாக இருக்குது. இது வேல்யூ பார்த்திங்கன்னா 474, அதாவது 474னா 742 கிலோ ஓம்ஸ். 2 ரெசிஸ்டர் வந்து சீரிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 474, அதாவது 942 கிலோ ஓம்ஸ் 2 ரெசிஸ்டர். இந்த 2 ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 942 கிலோ ஓம்ஸ். இப்போ கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 0.2 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர். இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 474 ப்ளஸ் 474 ப்ளஸ் 474 2 கெப்பாசிட்டர் 2 ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வரைக்கும் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளை வந்துச்சு. இதை வந்து நம்ம லேம்புக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா லேம்புக்கு டிசி கொடுத்தா மட்டும் தான் எரியும், அதாவது எல்இடிக்கு. இந்த எல்இடி இங்கே 2 எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக 1 போட்டிருக்கேன். இது எப்படி மாற்றலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டயோடு மூலம் வந்து மாற்ற முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா MB01F சொல்லிட்டு இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா MB01F, அதாவது 0.8 ஆம்ப்ஸ் 1000 வோல்ட் உடைய ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இப்போ நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலமாக ஏசியை டிசி, அதாவது ஏசியை
டிசியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. வர ஏசியை ட்ராப் பண்ணி அந்த டிசியை டிசியை இங்கே மாற்றியாச்சு. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் வந்து இந்த சர்க்யூட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்இடி பார்த்திங்கன்னா 3 வோல்ட்டில் தான் வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நார்மலாக எல்இடி பார்த்திங்கன்னா 0 மேக்ஸிமம் 3.6 வோல்ட். அது எல்இடியோட டைப்பு பொறுத்து இருக்குது. இப்போ நம்மளுக்கு 9 வோல்ட் வருது. நம்ம இது டேரெக்டாக கொடுத்தா எரிஞ்சிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 510 ஓம்ஸ் உடைய, அதாவது 510 ஓம்ஸ் உடைய ஒரு ரெசிஸ்டரை கொடுத்து இந்த எல்இடியை லைட் எரிய வைக்கிறாங்க. இதுதான் இந்த ஃபுல் சர்க்யூட்டோட ஸ்கீம். இதுதான். இந்த கெப்பாசிட்டியில் வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க, இந்த ரெசிஸ்டரில் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மில்லி ஆம்ப்ஸை பேஸ் பண்ணி இருக்குது இந்த கெப்பாசிட்டர்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லாத கெப்பாசிட்டர். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் சார்ஜரில் இந்த சர்க்யூட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அவங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபில்டர் சர்க்யூட்லாம் இருக்கும். அதை ஆட் பண்ணிங்கன்னா நம்ம செல்ஃபோன் இதுவும் சேம் சர்க்யூட் தான். இந்த ஸ்கீமில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். செல்ஃபோன் சர்க்யூட்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லோ பவர் அப்ளிகேஷன் சர்க்யூட் ஃபுல்லாகவே இந்த கெப்பாசிட்டர் டைப் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த கெப்பாசிட்டர் ட்ராப் சர்க்யூட் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஃபுல்லாகவே இந்த டைப் ஆஃப் இது தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுலாம். நீங்கள் லோக்கல் மேக்கெலாம் போயிட்டீங்கன்னா இந்த சர்க்யூட் தான் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிராண்டடான ஒரு பிசிபி. இதே சர்க்யூட் வந்து காட்டுற பாருங்கள். ரெண்டும் ஒன்று தான் பாருங்கள். இந்த ரெஸ்டருக்கு டைரெக்டாக ரெஸ்டர் கொடுத்துட்டாங்களா. இந்த கெப்பாசிட்டர் இதை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு, அதாவது இந்த சர்க்யூட் காட்டுற பாருங்கள். ரெஸ்டர் ரெண்டுத்துலையும் காட்டுற பாருங்கள். ஏசி சப்ளை ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டர். இந்த சர்க்யூட் பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்யூட் பார்த்திங்கன்னா தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அதே அனதர் ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் அதை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்காக ஒரு ரெஸ்டர். இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணதுக்காக இங்கே இந்த டைப்பான ரெஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணது டேரெக்டாகவே அது கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த சர்க்யூட் அடுத்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான சர்க்யூட்டும் பார்த்திங்கன்னா கீழே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 4 டயோடு 1 2 3 4. இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிட்டா அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்இடி எரிக்கிறதுக்காக ட்ராப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி, அதாவது சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ரெஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தெரியுதா, உள்ளே ஒரு ரெஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்துடும், எல்இடி டேட்டா கொடுத்துருவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இது கம்பெனி ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ப்ராடக்ட். நீங்கள் கம்மியான ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சர்க்யூட் தான் இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருந்தால் பாருங்கள். நீங்கள் கம்பெனி ப்ராடக்ட்லாம் போயிட்டிங்கன்னா இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த மாதிரியான டைப்பான கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேஃப்டிக்காக இந்த மாதிரியான கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக டேரெக்டாக இந்த ரெஸ்டர் யூஸ் பண்ணுற ஏசி. இப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்டர் வச்சு செக் பண்ணி காட்டுற பாருங்க. 230 வோல்ட் செக் பண்ணுற பாருங்க. டெஸ்ட்டை எரியுது. ஆனால் அனதர் ரெண்டு பார்த்தீங்கன்னா எரியல. என்ன ரீசன்னா இந்த ரெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டை இந்த எல்இடி தேவையான பவர், அதாவது 3 வோல்ட் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ரெஸ்டர் யூஸ் பண்ணதால தான் இந்த ரெஸ்டர் சீக்கிரத்தில் எரியுது. அதனால தான் இந்த மெத்தட் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சைனா ப்ராடக்ட், லோக்கல் ப்ராடக்ட் மட்டும் இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கம்பெனி சைடெலாம் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டி டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லைஃப் வரணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டர் மெத்தட் ட்ராப்பில் தேவைன்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோட டிசி வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இன்புட் சப்ளை வந்து செக் பண்ணி காட்டுறேன். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். 234லேருந்து 239 வரைக்கும் மாறிட்டே இருக்குது. அதனால் அவுட்புட் வேல்யூ பாருங்கள் 4லேருந்து 3 வோல்ட், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வருதுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.